ஹபீபுர் ரஹ்மான் அப்படின்னு வந்தீங்களா? ஓ ஓகே, பிஸ்மில்லா. கடைசியா போன நேற்று கிளாஸ்ல என்ன வேலை இருந்தது? இந்த கலக்கிற எழுத்துக்கள். ஆ, கலக்கிற எழுத்துக்கள். குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஒக்கு, ம் முதலாவது என்ன? எத், எப்பு. ஒக்கு, வெரி குட். எத்து, விலங்கல்ல விலங்கல்ல. எத்து, இப்பு. எப்பு, இப்பு. எஜ்ஜு, ம் எஜ்ஜு, இஜ்ஜு. வெரி குட். எஜ்ஜு, எஜ்ஜு. இது. குட். மாஷா அல்லாஹ். வெரி குட். நாங்க வசனங்களுக்கு வரும். இதை ஓது பாப்போம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். ஹுசுர் என்றா பெல. ஹுசுர் இல்ல, ஹுஸ்ரு. ஹுசுர் என்றா இந்த சீன் கலக்கப்படுதே. ஹபீபுர் ரஹ்மான் அப்படி இல்லையா? ஹுசுர் என்றால் அந்த சீன் என்ன செய்யுது? கலக்கப்படுகிறது. அது பிழை. விளங்குதா? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். லஃபீ ஹுஸ்ரு. எப்படி வரணும்? லஃபீ குஸ்ர். ஹுஸ்ரு. ஹுசுர் ஹுசுர் என்று ஓதப்படாது. அது பிழை. விளங்குதா? இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இரண்டாவது. إذا جاء نصر الله والفتح. பாத்தீங்களா? ஃபதஹ் என்றா கலக்குறதா? ஃபதஹ் ஃபதஹ் இது என்று கலக்கணும். அப்படியா? இல்ல, இப்ப நீ கலக்குனீங்களே ஃபதஹ். நான் ஓதி நினைப்பேன் ஃபதஹ் ஃபதஹ் என்று ஓதுனீங்க பிழையே. إذا جاء نصر الله والفتح. என்று தானே ஓதுனீங்க. இப்ப எப்படி ஓதுனீங்க? இது எப்படி ஓதணும்? நான் ஒரு விஷயம் மட்டும் சொன்ன ஞாபகம் இல்ல மாதிரி நீங்க பாத்தீங்களா? கல்கலா கலக்கி ஓதுறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த 5 எழுத்துக்களை தவிர சொல்லுங்க பாப்போம். முடிங்க பாப்போம். பாத்தீங்களா பாத்தீங்களா? வேற ஒரு கலக்கி ஓதப்படாதுண்ட. அப்ப நீ கலக்கி ஓதுற. இப்ப முதலாவது ஹுசூர் ரெண்டு கலக்கி நீங்க சீனை கலக்குறீங்க. ரெண்டாவதுல ஃபத்துஹு ரெண்டு தாவ கலக்குறீங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க கலக்கப்படாதுன்னு சொல்லி திருப்பி கலக்குறீங்களே. ம் إذا جاء نصر الله والفتح. فتح فتح فتح. வித்தியாசம் விளங்குதா ஹபீபுர் ரஹ்மான்? ஓ إذا கலக்காம جاء نصر الله والفتح. விளங்குல விளங்குல. ஓன்னு சொன்னீங்க, ஓதுல வரலையே. வித்தியாசம் விளங்குதான்னு கேட்டேன். ஓ ரெண்டு விட வந்துச்சு இது. ஆனா ஓதுல வரல. நல்லா கவனமா கேட்டு போறணும். இத
نصر الله والفتح فتح 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 என்று போகக்கூடாது. உள்ள வந்து பாப்போம் அதே மாதிரி அழகா. إذا جاء نصر الله والفتح சரியா வரல. إذا جاء نصر الله والفتح والفتح فتح அல்ல والفتح إذا جاء نصر الله والفتح والفتح إذا جاء نصر الله ஓடப்படாது ஓடப்படாது ஹபீபுர் ரஹ்மான் ஓடப்படாது. ஜீமுக்கு மேல மத்திர அடையாளம் இது. إذا جاء نصر الله والفتح إذا جاء نصر الله والفتح والفتح என்றுதான் வருது. பாத்தீங்களா? ரெண்டாவது ரெண்டு பேரை இது. ஒன்று இந்த இடத்துல நின்று மூச்சை விட்டுட்டு எல்லாம் செஞ்சிட போறது. அது ஒரு பிழை. சொல்லிக்கு நான் நிப்பாட்டுறா நிப்பாட்டுற ஒழுங்குல நிப்பாட்டணும். படிச்சுக்கிறீங்க எப்படி நிப்பாடலாம்னு சொல்லி. அப்படி இல்லை நிப்பாடப்படாது. ரெண்டாவது ஃபதஹு ஃபதஹு ஃபதஹுன்னு தானே போகுது. பிழையே எப்படி போகணும்? மறக்குதே. எப்படி வரணும்? فتح ஃபதஹு அப்படியா? ஃபதஹு ஃபதஹு அப்படியா? فتح ஃபத்து அப்படியா? எல்லாம் மறந்துட்டு. ஃபத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தா கத்துன்னு வரும் அப்படியா? பத்து கத்துன்னு பேசிடும். எப்படி வரணும்? இப்பதான் சொல்லி தந்தேன். இப்பதான் ஓய் தந்தேன். எப்படி வர வேண்டு மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எப்படி வரணும்? சரியா சரியா? وطأ அதான் சொல்ற. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் முடிஞ்சு கேக்குறேனா? والفتح ஃபத்ஹ் என்ன விலங்கல எப்படி? والفتح ஃபுல்லா ஓதுங்க. வெரி குட் வெரி குட். إذا جاء نصر الله والفتح ம் சரி சரி வெரி குட். இந்த வசனத்தையும் ஒதுங்க பார்ப்போம். وإن لنا للجراد والأولى ஆஹா 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 என்னது? وإن لنا للجراد والأولى வெரி குட். அப்ப ஜீம் தான் வந்தீங்க இப்ப அப்படியா? ஜிராத்த என்ன? وإن لنا للقراءة والأولى ஜிராத்தையா? இது என்ன எழுத்து? ஆஹா அரபு எழுத்து தெரியாதா? இதுக்குள்ள எத்தனை எழுத்து? என்ன எழுத்துக்களி? இதுக்குள்ள எத்தனை எழுத்துக்களி மொத்தம்? ம்
எத்தனை எழுத்துக்களுக்கு وإن لنا لأجرا وإن ஹபீபுர் ரஹ்மானுக்கு لنا ஹபீபுர் ரஹ்மானுக்கு தமிழ் விளங்குது இல்ல அப்படியா? இப்ப நான் ஓதியா சொன்னேன், ஓதுங்கோன்னு சொன்னேன் அப்படியா? இல்ல என்ன கேட்டேன்? கேட்டதுக்கு பதில் வரலையே. ஓதுங்கோன்னு சொன்னேன் அப்படியா? மூணு மூணு ஆஹ் இப்பதான் காது கேட்டீங்க. இப்ப ஹபீபுர் ரஹ்மானுக்கு இப்பதான் காது கேட்டீங்க. 3 எழுத்து இது. வெரி குட். ரெண்டாவது கேள்வி, என்னென்ன எழுத்துக்கள்? லா ஆ லா வெரி குட். லா, அஹ், ஆ ஆ, லா லா. புலை, விடை புலை. இப்ப எப்படி ஓதுறது? எழுது தெரியாட்டி ஓதையில விளைஞ்சா. இப்ப என்னது கேள்வி கேட்டது? பிரேக் இல்லாம ஓதி கொண்டு போனா எல்லாம் போலையாதான் போகும். லைனா இதுல இருக்கிறது முதலாவது எழுத்து லா, அது சரி. ரெண்டாவது எழுத்து இவரு இந்த இப்படி வர்றாரு, இவரு விளைஞ்சா, அதுவும் லாம் தான், அதுவும் லாம் தான். அதுக்கு பின்னால இவர் இருக்கிறாரு, என்ன இருக்கிறாரு? அவர் அலி. சரி, இப்ப முதலாவது லாமுக்கு என்ன அடையாளம் வைக்குது? சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹத்துன் வெரி குட், ஃபத்ஹத்துன். ரெண்டாவது லாமுக்கு என்ன அடையாளம்? சுகூன் சுக்கூன். மூணாவது அலிஃபுக்கு என்ன அடையாளம்? ஃபத்ஹ மத்து வெரி குட். இதுக்கு பின்னால் எந்த மாதிரி இடம் வந்துச்சுண்டா, ஹபீபுர் ரஹ்மான் இப்போ ஓதுனது மாதிரி பல பல பலண்டு பொல பொலையா ஓதப்படாது. இது இப்ப எப்படி எப்படி ஓதணும் இத? وإن لنا للآخرة ஆண்டு வான திறந்து, وال ஆண்டு வாயை திறந்து வாய்க்குள்ள கொத்து கேக்குது. இது ப்ரோ ஆண்டா படிச்சாச்சு. இல்ல ஆ ஆதான் பில. ஆண்ட ஏ. ஆ ஆ. وإن لنا للآخرة والأولى ஆஹிரா. பாத்தீங்களா பாத்தீங்களா? பார்த்து தே சவுண்ட் வரலையே. பார்த்து ஓதுங்க, அவசரப்பட வேணாம், அவசரப்பட வேணாம். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. وإن لنا للآ ஆப்பிள. وإن وإن لنا للآخرة والأولى பெரிய கஷ்டமா தான் இருக்குதுண்ணா. ஹைர். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சரியா ஓதி இந்த ஒர்க்கை செஞ்சுதாங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். கஷ்டப்படுங்க, பிரச்சனை இல்லை, நான் ஓய் தரேன்ல. கஷ்டப்பட்டு இந்த ஒர்க் வரணும், சரியா வரணும். இங்க பொழைக்குது, இதுல பொழைக்குது, இதுலயும் பொழைக்குது. ரெக்கார்டு மீது கேட்காம ஹோம்ஒர்க் அனுப்பினா நிறைய பிழை வரும். பிழை வந்தா அடுத்த கிளாஸ்ல திருப்பி இதே பாடத்தை ஓதணும். பிழை வராம சரியா ஓதி அனுப்ப ட்ரை பண்ணணுமா ஹோம்ஒர்க்கை? السلام عليكم ஆ